கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இருந்த விதமே வேற, இப்ப நடந்துக்கிற விதமே வேறங்கய்யா. எங்களை அப்பா அம்மான்னு சொல்றதுக்கே கேவலமா நினைக்கிறாங்கய்யா. இப்படி எல்லாமே இந்த காலத்துல நடந்துக்கிறாங்க. எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போனாலும் அப்பா அம்மாவை எப்பவும் மறக்க கூடாது. நாங்க என்னையா பண்றது? வீட்டுக்கு போனா வாட்ச்மேனை விட்டு வெளியில துரத்துறாங்க. எவ்வளவோ நாங்களும் கெஞ்சினோம், அவங்க கால்ல கூட விழுந்து கெஞ்சினோங்க ஐயா. அவங்க மனசு இறங்கி வரதா இல்ல. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்னையா பண்ணுவோம்? எங்களுக்கு சாகிறது தவிர வேற வழி தெரியல. சாகிறது கூட இப்படி ஏதாவது வண்டியில விழுந்து உடனடியா செத்துனாங்க ஐயா. அந்த முயற்சி தோத்து போச்சுன்னா கை கால் போய் உயிர் வாழ முடியுமா சொல்லுங்க? இல்லைன்னா தற்கொலை முயற்சின்னு சொல்லி நீங்க புடிச்சுன்னு போய் உள்ள போட்டுருவீங்க. அதெல்லாம் தாங்குற வயசு எங்களுக்கு இல்லைங்க ஐயா. நீங்க எதுக்குங்க சாகணும்? 3 பொண்ணுகளை வளர்த்து இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க சாகக்கூடாது. அந்த மாதிரி சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. வாங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவங்கள ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுறேன். சரிங்க ஐயா. அந்த வண்டியில சரிங்க.